இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி RR 310. இது வந்து ஒரு பிஎம்டபிள்யூயும் டிவிஎஸும் சேர்ந்து போட்ட வண்டி. இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அவ்வளோ தூரம் இந்த வண்டியை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. வண்டி அவ்வளோ பாதுகாப்பாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. வண்டி டிவிஎஸ்னால் சொல்லவே தேவையில்லை. ஒரு சில வண்டிகளில் டிவிஎஸில் மைனஸ் இருக்கலாம், ஆனால் இந்த வண்டி பக்கா குவாலிட்டி, சரியான குவாலிட்டியில் இருக்குது வண்டி. உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ஸ்டாக் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி. பிஎம்டபிள்யூவில் என்னென்ன இன்ஜின் வருதோ எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாகவே இதிலே வருது. BMW G310ம் அப்பாச்சி RR 310ம் சேம். இதில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் கிடையாது, ஒன்று தான், பேர் மட்டும்தான் வேறு. மற்றபடி எல்லாமே சேமு, எல்லாமே ஸ்டாக் கண்டிஷன். ஃப்ரண்ட் டயரு வண்டியிலே வந்த டயரு, ரோட் 5 மிச்லின் ரோட் 5 போட்டிருக்காங்க. பேக் சைடில் வந்து இப்போ தான் மாற்றிருக்காங்க டயரு, இப்போ தான் மாற்றி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வண்டி சிவப்பு கலரு. வண்டியில் வந்து எந்த ஒரு கிராச்சஸ்ஸு, ஒரு சின்ன மைன்யூட் கிராச்சஸ் தான் இருக்குது, தவிர பெரிய கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வண்டி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த கிராச்சஸ் கூட சின்ன கிராச்சஸ் தான், பெருசாலாம் அந்த சின்னதாக அங்கங்கே இந்த கிளாத் போட்டு இது பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கிராச்சஸ்ஸு. வண்டி ஒரு நல்ல சரியான குவாலிட்டியான வண்டி, ஸ்டாக் கண்டிஷனில் இருக்குது. இதோட கிலோமீட்டருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு செகண்டு, 15,036 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோட மைலேஜின்னு பார்த்திங்கன்னா 35 தரும், ஓகேங்களா. இதில் மொத்தம் 4 மோடு இருக்குது. எல்லாமே எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் ஃபுல்லாகவே. ஒரு ரேசிங் வெஹிக்கிள் இது. வந்து ஆக்சிலேட்டர் கூட எலக்ட்ரிக்கல் தான், காரில் வர மாதிரி. உங்களுக்கு கேபிள் கிடையாது. அந்தளவுக்கு வண்டி லைட்டாக அப்படி ரேஸ் பண்ணாலே சரியான ரேசிங்கில் போகும். எந்த ஒரு வண்டியுமே இதுக்கு ஈடு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த 300 cc செக்மெண்ட்டில் இருக்க வண்டியில் இதுக்கு ஈடு கொடுக்குறதுக்கு வண்டி கொஞ்சம் கம்மி தான், எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அந்தளவுக்கு பிக்கப்லேருந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அவ்வளோவுக்கு பாதுகாப்பு வசதியும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்லேருந்து எல்லாமே, ஃப்ரேம்லாம் நல்ல சரியான வெயிட்டில் போட்டிருக்காங்க. எந்த ஒரு வண்டியுமே அந்தளவுக்கு போட மாட்டோம். அப்படி போட்டுமே 35 தருது மைலேஜ் உங்களுக்கு. இது வந்து காப்பி பண்ணி வீடியோலாம் போடலை, இது வந்து ஒரு ரியல் வீடியோ. ஆமாம், இது நான் வண்டி வேணும்னா மதுரையில் தான் இருக்குது இந்த வண்டி. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா. நல்லா குட் குவாலிட்டியில் சிவப்பு கலர் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியை பாருங்கள். ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி. ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே ரீசெண்டாக இப்போ தான் பண்ணி ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டி. வண்டியை ஓட்டி பார்த்து அவ்வளோ சொகுசாக இருக்குது. இங்கேருந்து திருச்சி வரையும் போனோம், அப்பையும் கூட முதுவலி வரல. சென்னைக்கிட்ட நெருங்கி போகிறப்போ கூட அந்தளவுக்கு வரல. ஒரு ஸ்டிச்சில் இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு போகலாம் அழகாக. தரமான வண்டி. ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. நல்லா இதில் வைப்ரேஷன், அது முக்கியமாக சொல்லணும். அது வைப்ரேஷன்றதே கிடையாது. 140 வரையும் போயிருக்கேன், வைப்ரேஷனே வரல. வைப்ரேஷன்றது ஒன்றும் கூட இல்லை. உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிலாம் காட்டுறேன். இந்த வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டலை இந்த ஒரு வீடியோலையும். இந்த வீடியோவில் காட்டுறேன். எனக்கு ரொம்ப இந்த வண்டி பிடிச்ச வண்டி. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது வண்டி. வந்து வண்டியோட குவாலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, பாதுகாப்பு ஒன்று இருக்குது. வண்டி மேஜராக பார்க்க வேண்டியது பாதுகாப்பு தான், சேஃப்டி தான். அந்த மாதிரி விஷயத்தில் இந்த வண்டி வந்து
100% கொடுக்கலாம். அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்குது. பிரேக்கிங் சிஸ்டத்துலேருந்து எல்லாமே சரியான பிரேக்கிங் சிஸ்டம். இது வந்து ஒரு சும்மா ஒரு 300cc போடணும்னு சொல்லி இந்த வண்டியை போடலை. ட்ராக்குக்கு எப்படி போடணும்னு நினச்சாங்களோ அதே சேம் தான். ஃபுல்லாகவே கொடுத்து உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக ப்ரொஜெக்டர் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே LED லைட்ஸு. சேம் BMW G310 தான். G310 RRையும் இதையும் பக்கத்தில் படி வச்சுன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. பேர் தான் மாறி இருக்குன்னு தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸ்பேர்லேருந்து எல்லாமே சேம் தான். G310 RR BMW பைக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது எடுத்துக்கலாம். இது என்ன ரேட்டு உங்களுக்கு கம்மி. இதுனா உங்களுக்கு புதுசு எடுத்தாலே 360 வரும். ஆனால் BMW 460, 1 லட்ச ரூபா கிட்ட கூட வருது. ஓகேங்களா? இந்த வண்டி நம்ம வந்து பாதி ரேட்டு தான் கொடுக்க போகிறோம். 190 சொல்கிறேன். இதோட வண்டியோட டீட்டெயில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 2022 மாடலு, ஒரு ஓனரு, இன்சூரன்ஸ் 2027 வரையும் இருக்குது. ஃப்ரண்ட் டயரு ஸ்டாக் கண்டிஷனில் மிச்சிலின் ரோட் ஃபைலில் இருக்குது. பேக் டயர் மட்டும் மாற்றிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒரு ஸ்டாக் கண்டிஷனில் தான் இருக்குது. எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை. ஒரிஜினல் கிலோமீட்ரு எது எல்லாமே இருக்குது. இதோட இதுக்கு பார்க்க வேண்டிய வண்டி வந்து எந்த ஏரியாவில் பார்க்கணுன்னா மதுரையில் பார்க்கணும். இந்த வண்டி எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. இதை வண்டியோட ரேட்டு கேட்குற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 190 தான் கேட்குறாங்க. ஃபேஸ்புக்கில் OLXில் எதுலானா தேடுங்க. இது குறைஞ்ச வண்டி. இந்த 2022 இந்த டைப் வண்டி வந்து BS6 உங்களுக்கு வந்து 190க்கு எந்த ஒரு இதுலையுமே போடல. ஃபேஸ்புக்கில் OLXில் எதுலனாலும் தேடிக்கோங்க, யூடியூப்பில் தேடுங்க, கிடைக்காது. 190 கேட்குறாங்க. அதுலேயும் நீங்கள் வண்டியை பாருங்கள், கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணி தரேன் உங்களுக்கு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தரேன். இதோட இன்சூரன்ஸ் வேல்யூவை காட்டிலையும் அதிகமாக தான் இருக்குது இந்த வண்டி. இன்சூரன்ஸ் வேல்யூவை காட்டிலையும் ரேட்டு கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். அந்தளவுக்கு வண்டி இருக்குது. குவாலிட்டி நான் இந்த எந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ நேரம் பேசுனதில்லை. ஆனால் இந்த வண்டியில் இப்போ அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அவ்வளோ சஸ்பென்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. உட்காந்து போகிறதே தெரியாது. ஒரு ஸ்பீடு பிரேக் இறங்கினாலும் டம்முன்னு உட்காரும் இந்த வண்டியில். ஆனால் இந்த வண்டியில் அப்படி ஸ்மூத்தாக இறங்கி ஏறும். அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் வண்டி. நல்ல ரேஸ் ஸ்பெக்கில் பார்க்குறீங்க, 300cc பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். நல்லா இருக்குது வண்டி. ஷீட்டு குஷன் மூணுமே நல்லா தான் போட்டிருக்காங்க. ஒரு பிளாக் வித் ரெட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, மீட்ரு பாருங்கள். இதில் எல்லா மோடு இருக்குது. ரைடு மோடு பார்த்தீங்கன்னா அர்பன் மோடு, ரெயின் மோடு, ஸ்போர்ட்டு, ட்ராக்கு எல்லாமே இருக்குது. ட்ரிப் டீட்டெயில்ஸு, மை வெஹிக்கிள்ஸு, டாப் ஸ்பீடு முதற்கொண்டு இதில் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸ்பீடு அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். நீங்களா பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடு போயிருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். 152 வரையும் போயிருக்கு வண்டி. வைப்ரேஷனே கிடையாது வண்டியில். டாப் ஸ்பீடு வந்து 152 போயிருக்கு வண்டி. பார்த்துக்கோங்க நல்லா. இதை வந்து நம்ம மாடிஃபிகேஷனோ எதுவுமே என்ட்ரி பண்ணிலாம் வைக்க முடியாது. இது வண்டியிலே நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு அதிகமாக போயிருக்கீங்களோ அந்த ஸ்பீடு காட்டும். அதில் எத்தனை செகண்டில் இதாக இருக்குது, ட்ராக்கிங் ஆகிருக்கு எல்லாமே வந்துடும். மைலேஜிலேருந்து லேப்ஸ் முதற்கொண்டு இருக்குது இல்லை வண்டியில். எல்லாமே இருக்குது. லேப்ஸ் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். எல்லாம் டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். A to Z இதில் இருக்குது. அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. ரெயின் மோடு அப்பா வேறு லெவலில் பிரேக்கிங் சிஸ்டம். ரெயின் மோடு சும்மா இந்த 4 மோடும் சும்மா கொடுக்கல. ஒவ்வொரு மோடும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்போர்ட் மோடுலாம் வேறு லெவலில் இருக்கும். ட்ராக் மோடெலாம் அதை காட்டிலையும் எல்லாமே ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பான முறையில் கொடுக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஒரு டச்சு தான், ஒரே ஒரு டச்சு தான். எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வேறு லெவலு. சவுண்டு கிளியரன்ஸ்லேயே வச்சு நிறையா மோடுலேயே சவுண்டு கிளியரன்ஸ் வரும். சவுண்டு கிளியரன்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு ட்ராக் மோடில் போட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ ட்ராக் மோடில் இருக்குது வண்டி. ஒவ்வொன்றுக்கும் அந்த ஸ்பீடு
ஆர்பிஎம் எல்லாமே ஒவ்வொரு மோடுக்கு மாறும். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் உள்ள வண்டி இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி இந்த வண்டி. சிவப்பு மாடு அப்படின்றாங்க யூடியூப்பில் ஃபுல்லாகவே. அந்த மாதிரி தான் ஒரு காளை மாடுக்குரிய என்ன ஒரு லுக்கு வயசுலேருந்து அதோடய பர்ஃபார்மன்ஸ், ஒரு காளை மாடு, ஒரு தரமான காளை மாடு, ஜல்லிக்கட்டு மாடு எப்படி இருக்குமோ அதோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதை காட்டிலையும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது. இதை பாருங்கள், சவுண்டு பாருங்கள். வேறு லெவல் இன்ஜின் சவுண்டு பாருங்கள். ஸ்மூத்னஸ் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். சவுண்டுலாம் சூப்பராக இருக்கும் வண்டி. இன்ஜின் வயசு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி. எடுத்தேன்னா ரெடி டு ரேஸ் தான், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது வண்டி. டயர் வந்து ஃப்ரண்ட் டயரு மிக்கு எப்படி ஒரு 80%, ஒரு 70% கிட்ட, ஒரு 75% கிட்ட இருக்குது சொல்லலாம். அந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்குது. அதே மாதிரி பேக் டயரும் அதே மாதிரி தான், ஒரு 90% இருக்குது. பேக் டயரும் 90% எல்லாமே ஒரு ரேஸ் ஸ்பெக்கு வண்டி. அந்த மாதிரி ஒரு வண்டி, ரேஸ் ஸ்பெக்கான வண்டி. வண்டியை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் சொல்லிட்டு போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே ரியர் லைட்லாம் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. யாருங்க நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 50, நான் 10 ஸ்டெப்பு பின்னாடி இருக்கேன். அந்த சைலன்சரோட பீட்டை, அந்த இது வந்து நம்ம மேலே தெரியுது, அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு வண்டி ஆர்பிஎம்மும் சிசியும் டார்க்கு எல்லாமே இருக்குது. அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க வண்டியை. BS4 கூட அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் BS6 வேறு லெவலில் இருக்குது. வைப்ரேஷனே கிடையாது. மேக்ஸிமம் வைப்ரேஷனுக்கு தான் பயப்படுவாங்க. ஆனால் இதில் வைப்ரேஷனே சுத்தமாக கிடையவே கிடையாது வண்டியில். 152 வரையும் போயிருக்கேன் பார்த்தீங்களா. வைப்ரேஷன்றது சுத்தமாகவே இல்லை. நீங்கள் அதை ஓட்டி பார்த்து ஃபீல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ள வண்டி. மைலேஜும் உங்களுக்கு ட்ராக் மோடு போட்டிங்கன்னா 32 தரும். அரபனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 தரும். இதுதான் ஒரு இது. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் தரும். ஆனால் 300 சிசியில் அந்த ரேஞ்சில் தரதே பெரிய விஷயம். நீ பல்சரு NS 200 40 தான் தருது. இது 300 சிசி வண்டி, உங்களுக்கு சொல்ல வேணும் பாருங்கள். எந்த ஒரு டச்சு கிச்சு எதுவுமே கிடையாது வண்டியில். ஸ்டாக் கண்டிஷனில் இருக்குது வண்டி. வண்டியை பாருங்கள், மதுரையில் நிற்கிது. வேண்டுறவங்க, விரும்புகிறவங்க விரும்பி எடுத்துக்கோங்க. இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9345836970. மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9345836970. சப்போஸ் காண்டாக்ட் டீட்டெயிலும் சரியாக கேட்கலன்னா டைட்டிலே போட்டுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். வண்டியோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, எல்லோரும் லைக் பண்ணுறீங்க, சந்தோஷம். கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ வண்டி எவ்வளோ தூரம் கம்மியாக போட முடியுமோ கம்மியாக போடுவோம். நம்மகிட்ட இருக்கிற வண்டி ஃபுல்லாமே உண்மையான வீடியோ, யார்ட்டையும் காப்பி பண்ணியோ இது பண்ணியோ போடலை. வண்டிங்கன்னா வண்டியை பார்க்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா ஃபோன் பண்ணிட்டு நான் ஒரு சில பேர்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வீடியோலாம் பார்த்துட்டு வண்டி ஃபோன் வண்டி கேட்குறாங்க. அது மாதிரி இயரையும் பாருங்கள் எப்போ போட்டதுன்னு. இன்னைக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/12/2024 போட்டது இந்த வீடியோ. கான்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். வண்டியெல்லாம் வேறு லெவலில் வண்டி, சூப்பரான வண்டி, ரொம்ப பிடிச்ச வண்டி இந்த வண்டி.
லைக் பண்ணி நான் அந்தளவுக்கு சேஃப்டி கொடுத்துருக்கேன். சரிங்க மக்களே, பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல்.